ஹலோ மக்களே 443 இருக்குல்ல பேர்லாம் போன எபிசோட் லூஃபி வந்து லெவல் 6க்கு வந்துட்டான். அங்க வந்தது இல்லாம ஏச தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஏச ஆல்ரெடி அவனுக்கு நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. சரிடா முகிவரா பாய் கிவ் அப் பண்ணிருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இன்னைக்கு மட்டும் நான் கிவ் அப் பண்ணிட்டோம்னா இதுக்காண்டி நான் ரொம்ப வருத்தப்படும்னு சொல்லிட்டு மூஞ்ச காட்டணும்னு மிரண்டாவா. இன்னொரு பக்கம் டேய் நீங்க இங்க இருந்து தப்பிக்கன்னா என்னைய மட்டும் வெளியே கொண்டு வாங்கடா, நான் உங்களை தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. எவன்டா அதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் முகிவரா உன்னைய பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றான். பார்த்தது நம்ம crocodile வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் எனக்கு இங்க இருந்து வெளியே வரணும் அவசியமே கிடையாடா. ஆனா நீங்க என்னமோ ஒயிட் பீர்ட் அந்த வாருக்கு வரப்போறான்னு சொன்னீங்க. அப்படி வாரதா இருந்தா அந்த ஒயிட் பீர்ட் கதையை முடிக்கிறது நானா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் crocodile இது என்னோட இன்ட்ரெஸ்ட கூட்டிருச்சுடா. என்னோட பவர் என்னன்னு காட்ட போறேன், என்னை வெளியே கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகணும், இது நம்மளுக்கு ஒரு வழியா இருக்குன்னு சொல்லிட்டு crocodile பேசிக்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி டென்ஷன் ஆயிட்டு அவன் பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா crocodile டென்ஷன்ல அடிச்சு நொறுக்கி இருந்திருப்பான் அவன். டேய் வாங்கலாம் சேரவே மாட்டேன்டா. டேய் விவியோட நாட்டை அழிக்க வந்தவனே நீ தானடா, உன்னையெல்லாம் விட்டு வைக்க போறதுல அப்படின்னு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இனிமேல் அந்த ஊரை பார்த்துல நான் எது கவலைலாம் பட்டுக்கிட்டு இருக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் முகிவரா பாய் அவனை ரிலீஸ் பண்ணு, அவனோட பவர் வந்து நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன்ச்சா இவனுக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ண சொல்றா. இவன் ரொம்ப மோசமானவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அவனை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி நீ நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன்கோ அப்படின்னு சொல்லிட்டு crocodile பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா crocodile பாயின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இவனை தெரியுமான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனை நான் பார்க்கல, இவன் ரொம்ப பொடியனா இருந்தான், ஆனா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கோ நக்கலா சிரிக்கா. பார்த்தா crocodile டென்ஷன் ஆகுது இவனுக்கோ பார்த்துட்டு. கவலைப்படாத, இவன் எனக்கு துரோகம் பண்ண நினைச்சாம்னா இவனை கண்ட்ரோல்ல வைக்க வேண்டியது என்னோட வேலை. இவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், இவனை நானே நம்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கோ இவனோட வீக்னஸ் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ ரொம்ப பேசுறேன்னு சொல்றான் crocodile. டேய் ரொம்ப கத்துறனா நான் தேவையில்லாத விஷயத்துல சொல்ல வேண்டியது இருக்கும், பழச கிளறியான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா உன்னோட விஷயத்தை நான் சீக்கிரட்டாவே வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்காவா. எதுக்கு நீங்க எங்களெல்லாம் காப்பாற்ற கூடாது, எங்களை காப்பாத்துங்க, அந்த ஒயிட் பீட் கதையை முடிக்க வேண்டியது எங்களோட வேலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்கானுங்க. வாய முடுங்கடான்னு சொல்லிட்டு டெட் விங்க்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அடிச்சல்ல எல்லாருமே செதறுதாங்க. எனக்கும் கர்ண காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா அது ஜீன்பே தான் கத்திக்கிட்டு இருக்காரு. என்னையும் காப்பாத்துங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜீன்பே. எனக்கு ஏச ரொம்ப நாளா தெரியும், அவன் ஒயிட் பீட்டை சேர்ந்த கிராமத்துல இருந்து எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், நீ அவனோட பிரதர்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணமே வந்து இந்த வார் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்ஜெக்ட் பண்ணேன், அதனாலதான் வந்து அவனுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜீன்பே. அவனுக்கு நான் சாக கூட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்னடா ஒரு வார்லாடு ஜீம்பேக்கு இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டான்னு சொல்லிட்டு இவனுக்கோ பாத்துக்கிட்டு இருக்கா. செகண்ட் டிவிஷன் கமெண்ட்ரி இவனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லிட்டு முழிக்கிறாவா. அப்படி பேசிட்டு ஜீம்பே லூஃபியை பாத்துக்கிட்டே இருக்காரு. லூஃபியும் அமைதியா இருந்துகிட்டே இருக்கான். ஓகே நான் இவரை காப்பாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. இவர் ரொம்ப டேஞ்சரஸ் ஆளு, இவர் என்ன செய்வாரு நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்றான் இன்னசுமா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. பார்த்தா லூஃபி சொன்ன இவனுக்கும் ஓகேன்னு சொல்றான். எங்களுக்கு கர்ண காட்டுங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க. டேய் நீங்க வாய முடுங்கன்னு சொல்றான். இவனுக்கோ டென்த் வீக்க போட்டு பறக்க விடுறாவா. இங்க பார்த்தா இனசுமாவோ அங்க இருக்க கத்திரியை வச்சு எல்லாத்தையும் வெட்டி ஒவ்வொரு ஆளையா காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துகிட்டு இருக்கான். crocodileயும் காப்பாத்திட்டாங்க. ஃபார்மர் வார்லாடு ரெண்டு பேரும் நம்ம கையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் சரியான பவர்ஃபுல். நீங்க கண்டிப்பா கவலைப்பட போறது இல்ல, என்னை காப்பாத்துறதுக்காண்டி கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முறையில ஒரு ஹெல்ப்பா இருப்பேன்னு சொல்றாரு அவரு. நீங்க வந்து நேவிக்கு ஒயிட் பீர்டுக்கு நடக்க சண்டையை தானே ஸ்டாப் பண்ண போறீங்க அப்படிதானே சொல்லிட்டு crocodile கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் டைம் வேஸ்ட்னு சொல்றான் அவன். அந்த ஓல்டு மேன் கதையை முடிக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்றான் அவன். டேய் உன்னை எல்லாம் ஒயிட் பீர்டு மேல தொட கூட விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜீம்பே. ஏன்னா முடிஞ்ச என் கூட சண்டைக்கு வரியான்னு சொல்லிட்டு ஜீம்பே பார்த்து crocodile கேட்டுக்கிட்டு இருக்கான். crocodile உன்னோட பழைய விஷயத்தை நான் வெளியே சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்கறா. இவனுக்கோ வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டான். நம்மளுக்கும் டைம் கிடையாது, இந்த இடத்தை அடிச்சு நொறுக்குங்கடா, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் ஆபீசர்லாம் வந்து விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. முகிவரா இவனுக்கோ இனசுமா மூணு பேருமே டெவில் ஃப்ரூட் யூசர், பார்த்து போங்கடா பிரிசன் புல்லட் வச்சு அடிச்சு நொறுக்குங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சரி சார்னு சொல்லிட்டு உடச்சிட்டு கீழே வரானுங்க. ஆனா ஆல்ரெடி ஜீன்பேயும் crocodile வந்து வெளியே வந்தது அவங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து பார்த்தா அவனுக்கு போறதுக்குள்ள மேல ஏதோ சுழல் மாதிரி படி மாதிரி உண்டாக்கி இருக்கானுங்க. சிசரை வச்சு கட் பண்ணிட்டு மேல போய்கிட்டே இருந்திருக்கானுங்க அவனுக்கு. இவனுக்கு உடச்சிட்டா மேல போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா முட்டாளடா, இவ்வளவு பெரிய ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் அவனை இங்கதான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. ஷிரியோ ஜெயில் மேனேஜர் நீங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அவங்க. டேய் நான் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாதா, என்னைய திறந்து விடுங்கடா, நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அது மாதிரி அவங்க crocodile ஜீம்பே வர திறந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹோல் வந்து லெவல் 5 நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். மெஜாலின் இந்த விஷயத்தை சொல்லுங்கடா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் ஷிரியோ. அவன் மெஜாலினோட மோசமானவன். எனது crocodile ஜீம்பேயும் தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வைஸ் வார்டனா ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். என்னடா லெவல் 6ல இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் சொல்லிட்டு மிரண்டாங்க அவங்க. லெவல் 5 நோக்கி தான் அவனுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து வார்டன் மெஜாலின் தானடா ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் வார்டன் கேட்கறான்.
அவன். அவர் எப்படி இதுக்கு ரெஸ்பான்சிபிளா வரவரு? போர்டெக்ஸ் டிஎஸ் தான் அவர் உடப்பு இருக்காருல, இதுக்குள்ள நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் சொல்றானுங்க. அவனுக்கு ஷாக் ஆகுறான் ஒரு பக்கம் வைஸ் வார்டன். டேய் வாங்கடா, எல்லா ஜெயிலரும் நம்ம லெவல் 4 நோக்கி போகணும், அங்க போவோம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சேடிச்சான் செல் டெத் எல்லாம் லெவல் 4 நோக்கி வாங்கடா, ஏன்னா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போகுது, எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா நம்மளும் சிகரெட்டை பிடிச்சி வேற லெவல நின்னுக்கிட்டு இருக்கான். குரோக்கடைல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா குரோக்கடைல அவன் ட்ரெஸ் போட்டுட்டு வேற லெவல நிக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா போனுச்சா வராங்க நின்னுக்கிட்டு இருக்கான். போனு பாய் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேக்குறான். எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, எனக்கு அந்த எனர்ஜி ஹார்மோனை போட்டு விடுங்கன்னு சொல்றான். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பரியோ எனர்ஜி ஹார்மோன் சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. போனுச்சா நீ இறந்துறான்னு சொல்லிட்டு லூஃபியே கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா எல்லாரும் படை எடுத்துட்டு வெளியே போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் சண்டை தாண்டா போட போறோம், அதனால எல்லாரும் எல்லாத்துக்காண்டி தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேவி ஷிப் நம்ம இங்க இருந்து திருட போறோம், நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. இவன்கோ வந்து எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்கா. டேய் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க, ஆனா டாப் ஃப்ளோர் வரை எத்தனை பேர் வர போறீங்கன்னு தெரியல, ஆனா எத்தனை பேர் சாக போறீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா இவன்கோ. ஆனா அவங்கள குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க உயிரோட இருப்பீங்களா, சர்வே பண்ணுவீங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது, ஆனா லெவல் 5ல இருந்து லெவல் 1க்கு போனா அது ஏகப்பட்ட ஆபத்து இருக்குன்னு சொல்றா இவன்கோ. இதுல வருது வழியில என்னன்னு பார்த்தா அங்க அந்த ஓநாய்களா நின்னுக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க இருந்து உடச்சு போனோம்னா இம்பல் டவுன் அடிச்சு நொறுக்கிட்டு போவோம், இது வரைக்கும் எவனுமே இம்பல் டவுன் உடச்சிட்டு போனதே கிடையாது சொல்லிட்டு இவன்கோ. முகிவரா பாய் நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா லூஃபி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்கடா போன்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல இந்த ஓனா எம்டியும் போனு போய் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஹார்மோனை போட்டோன்னு நம்மளால பறக்கணும்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. போனுச்சானு களத்துல இறங்கிட்டா இனிமேல் வேற லெவலில் ஹெல்ப்பா இருக்க போகுது. இங்க நம்ம ஏசையோ கெட்டி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அவங்க. அவன் அப்படி வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். சடனா வானமோ இருட்ட ஆரம்பிக்கி. என்னன்னு பார்த்தா அவங்க அந்த பெரிய கேட் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. அதான் கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் நோக்கி வராங்க. இம்பல் டவுன்ல இருந்து அப்படி திறக்குது. அவங்க நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி போறாங்க. அவங்க ஏகப்பட்ட ப்ரொடெக்ஷனோட போய்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஏச தூக்குறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. இம்பல் டவுன்ல உள்ள பெரிய பிரச்சனையே இங்க இருந்து போயிருச்சுப்பா அப்பாடான்னு சொல்லிட்டு வார்டன் மெஜலினோ திரும்பி ரிட்டர்ன்ல போய்கிட்டு இருக்கான். வாங்கடா உள்ள இருக்க பிரச்சனை அப்படியே முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஜீன் பே குரோக்கடைல் லூஃபி தான் கட்டுறாங்க. நம்மளோ வேற லெவலா போய்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து அவனை வந்து எக்ஸிகியூஷன் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு லூஃபியோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒயிட் பேர்ட் அதுக்கு முன்னாடி எதுனாலும் செய்ய காத்திருக்கலாம், அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும், ஒரு வாரே வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜீம்பே. 3 மணிக்கு முன்னாடி நம்ம போகணும், நம்மளுக்கு என்ன சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் இந்த டோர்ல என்ன ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குரோக்கடைல் வந்துகிட்டு இருக்கான். சடனா ரைட் ஹேண்ட வைக்கிறான் அவன். அவன் சாண்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருந்திருக்கான். அவன் உடம்ப வச்சு அவனால எதனால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை சேண்டால மண்ணால உரிய முடியும், அவனால மரத்தை கூட அவனால மண்ணால மாத்த முடியும். சடனா என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி உட் மேல கை வைக்கிறான். இந்த உட்டை தான் மாத்திடுவான சடனா உருக வைக்கிறான். உடச்சிட்டு லெவல் 4 நோக்கி வந்துட்டாங்க. லெவல் 6ல இருந்து வார்லாட் ஜீம்பையும் குரோக்கடைலும் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வந்த 3 பேரும் வேற லெவலான பவர்ஃபுல்லான ஆளு மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. சுட்டு தள்ளுறானுங்க. ஆனா குரோக்கடைலுக்கு எதுவுமே ஆக மாட்டுக்கு. தண்ணி பவரை வச்சு மட்டும் தான் அவனால அடிக்க முடியும், மிச்சம் எந்த பவராலையும் அவனை தொட கூட முடியாது. பிரிசன் புல்லட் யூஸ் பண்ணிட்டா ஒன்னாக மட்டும் சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. சடனா மண்ணை வச்சு அடிச்சு நொறுக்குதான். எல்லாத்தையும் காத்தா கரைய வச்சுட்டான் அவன். பிரிசன் புல்லட் எல்லாமே சி பிரிசன் புல்லட் பார்த்தா அதை வச்சு அடிக்கலான்னு பாக்குறாங்க. லூஃபியோ வந்து கம் கம் ரெயின்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடுதான். ஃபிஷ்மேன் கராத்தேன்னு சொல்லிட்டு ஜீம்பையோ வேறலாம் நிக்கிறாரு. ஒரு குத்து தான் குத்துறாரு, ஆனா ஒருத்தனுக்கு ஒண்ணுமே ஆகல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அவர் அடிச்சு முடிச்சு கொஞ்சம் செகண்ட் ஆகுது. கொஞ்சம் செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அட்டாக்கே வேற ஒர்க் ஆகுது. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸ்லோ மோஷன்ல அடிச்சு பறக்கூடுதாரு. பக்கி மிஸ்டர் 3 எல்லாம் பயந்துகிட்டு இருந்தானுங்க. ஆனா அந்த 3 பேருக்கும் பயமே இல்ல, எல்லாத்தையும் அடிச்சு பறக்கூட்டுக்கிட்டு இருக்காங்க. லூஃபி குரோக்கடைல் ஜீம்பே வேற லெவலா நிக்கிறானுங்க. அவனுங்க 2 வாரத்துக்கு முன்னாடி எப்படின்னா நம்மளால நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டாங்க. வழியை விடுங்கடா இல்லைன்னா செத்துருவீன்னு சொல்றான் லூஃபி. வாங்கடா போன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போறாங்க அவங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வைஸ் வார்டனை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் லெவல் 4ல தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போன் வருது. வைஸ் வார்டன் இது லெவல் 4ல இருந்து நாங்க கால் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சார் சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹெல்ப் பண்ணுங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வைஸ் வார்டன் ஜெட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்க என்னன்னு பார்த்தா லெவல் 2க்கு வந்துட்டானுங்கன்னு நினைக்கேன். என்னன்னு பார்த்தாங்க கேண்டில் இதையே வச்சு மூடி உள்ள தங்கி இருக்கானுங்க. மிஸ்டர் 3யும் பக்கியும் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கானுங்க. என்னடா அந்த சிங்க வர நம்மள அரௌண்ட் பண்ணி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கியும் மிஸ்டர் 3 தான் காட்டுறாங்க. அவனுங்களோ ஒரு வழியா லெவல் 2க்கு வந்துட்டானுங்க. அதுகளோ ஒரு பக்கம் கேஸை விட்டுக்கிட்டு இருக்கு. அவனுங்களோ ஷாக் ஆயிட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தப்பிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்குள்ள இருக்கிறதுக்கு நம்ம செத்துறவே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பக்கி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா இவனுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கு பிறகு கட் பண்ணி குரோக்கடைல் தான் கட்டுறாங்க. அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான். கீயை தூக்கி போடுறான். டேய் நம்ம குரோக்கடைல் தான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. டேய் நான் இங்க இருந்து எல்லாத்தையும் உடைச்சு தள்ள போறேன், ஆனா எனக்கு சில அசிஸ்டன்ட்லாம் தேவைப்படுது, நீ வாரியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் குரோக்கடைல். மிஸ்டர் 1 அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா மிஸ்டர் 1 அவன் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் 1 உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆளு, நீங்க கூப்பிட்டுட்டீங்க கண்டிப்பா நான் வாரேன், எனக்கு இங்க போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். மிஸ்டர் 1 காட்டுறாங்க. அதோட முடியாது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டனுக்கு மறந்துங்க. See you bye.